வெல்கம் பேக் டு பிட்ஸ் அண்ட் பீசஸ். இன்றைக்கி செகண்டரி செக்ஷன், அதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டமில் எக்காலஜிக்கல் செக்ஷனில் ஃபஸ்ட்டு பார்ட் ப்ரைமரி செக்ஷன் என்னன்றதை லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் செகண்டரி செக்ஷன், அப்புறம் மற்றதில் பிளான்ஸில் மற்ற இதிலலாம் எப்படி சக்ஸஷன் நடக்குதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, செகண்டரி சக்ஸஷன் ஃபஸ்ட்டு அதில் நம்ம பார்த்தது ப்ரைமரி சக்ஸஷனில் பேரன் லேண்டில் நடக்கிறது ப்ரைமரி சக்ஸஷன், அதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்டரி சக்ஸஷன்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயனியர் கம்யூனிட்டி அதெல்லாம் முடிஞ்சு ரீப்ளேஸ் ஆகி வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆல்ரெடி அந்த ப்ரைமரி சக்ஸஷனில் ஃபைனலாக அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஆல்ரெடி இருந்த லேண்ட்லேருந்து வரதான் செகண்டரி சக்ஸஷன். அந்த ஆல்ரெடி இருந்த ஸ்பீஷஸ்க்கு என்ன ஆச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஓவர் கிரேசிங், ஃப்ளட்டு, ஃபயர் இதனால் அந்த எக்ஸிஸ்டிங் கம்யூனிட்டிக்கு ஃபுல்லாக டிஸ்ட்ரக்ட் ஆகிருக்கும். ஒன்று கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ரக்ட் ஆகிருக்கலாம், இல்லை பார்ஷியலாகவும் டிஸ்ட்ரக்ட் ஆகிருக்கலாம். ஸோ அந்த இடத்துலேருந்து ஃபர்தர் டெவலப்மெண்ட்டுங்கிறது தான் செகண்டரி சக்ஸஷன். இப்போ எப்படி ப்ரைமரிலேருந்து செகண்டரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுச்சுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் வர ஸ்டேஜஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஓகே, இதில் என்ன எப்படி இருக்கும்னா, இது அந்த ஃபயரு இதெல்லாம் ஆச்சுன்னா இந்த டிஸ்ட்ரக்டடான லேண்டு அபண்டன்ட் லேண்டாக இருக்குமா. ஸோ இங்கே கொஞ்சம் இந்த கண்டிஷன், கிளைமேட் கண்டிஷன், அந்த சாயில் டெரைனுக்கு சர்வைவ் ஆகிற கிராஸஸ்லாம், ஹார்டி ஸ்பீஷஸ் ஆஃப் கிராஸஸ் இந்த இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். இது என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இந்த ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றது இல்லையா, அந்த டால் கிராஸ், ஹர்ப்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த கம்யூனிட்டி கூட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜாயின் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதில் இந்த ரேபிட்டு, இன்செக்ட்ஸ், பேர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த இடத்துல வளர ஆரம்பிக்கும். அண்டு இந்த ஜெர்மினேஷன் இதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, விண்டு, அனிமல்ஸ் மூலயமா மற்ற எக்கோசிஸ்டம்லேருந்து இந்த மற்ற சீட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த பிளான்ட் சீட்ஸ் இதெல்லாம், இதுவும் இந்த கம்யூனிட்டியில் அந்த சீட்ஸ்லேருந்து வளர ட்ரீஸும் இங்கே வளர ஆரம்பிக்கும். ஸோ ஆல்ரெடி வளர்ந்துக்கிட்டு இருக்கிறது இந்த விண்ட் அனிமல்ஸ் மூலயமா வர்றது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா, ஃபாரஸ்ட் கம்யூனிட்டியாக மாறும். இதுதான் செகண்டரி சக்ஸஷன். இது கொஞ்சம் கம்பேரிட்டிவாக விட ப்ரைமரியை விட ஃபாஸ்டர், பிகாஸ் அது ஆல்ரெடி டெவலப் ஆன லேண்ட்லேருந்தே வளருது. ப்ரைமரிங்கிறது ரொம்ப புது பேரன் லேண்ட்லேருந்து வர ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வேணும்னா இதுக்கான டிஃப்ரென்சியேஷன் என்னன்றதை இப்போது பார்ப்போம். எந்த லிவிங் ஆர்கானிசமும் முன்னாடி இல்லாமல் புதுசாக பேரன் லேண்டில் வளர்றதுன்னு இப்போ தான் பார்த்தோம் ப்ரைமரி. செகண்டரிங்கிறது ஆல்ரெடி டெவலப் ஆகி இந்த பர்ன்ட்டோ இல்லை ஃப்ளட்டோ மற்ற ஓவர் கிரேசிங் இதனால் அதை அழிஞ்சு திரும்பி அந்த இடத்துலேருந்து ட்ரைவ் ஆகி வர்றது செகண்டரி சக்ஸஷன். இது ரொம்ப ஸ்லோ. ப்ரைமரி ரொம்ப கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது இது ஃபாஸ்டர், பிகாஸ் அதுக்கான நியூட்ரியன்ஸ் எல்லாம் அந்த லேண்ட்லேயே இருக்கும். இங்கே பாருங்கள், பேர் ராக்லேருந்து லிச்சன்ஸ் ஆகும், அதுக்கப்புறம் ஸ்மாலர் அனிமல்ஸ், கிராஸ், பெரினியல்ஸ் வருது, அண்டு அதுக்கப்புறம் ஷ்ரப்பு, அதுக்கப்புறம் அதாவது இன்டாலரண்ட் ட்ரீஸு, நெக்ஸ்ட் டாலரண்ட் ட்ரீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் ஆகி வருது. அதுக்கப்புறம் செகண்டரி செக்ஷன் பாருங்கள், இந்த ஃபயர்னால் அது அழிஞ்சு போகிறது, அதுக்கப்புறம் குட்டி குட்டி கிராஸ், அப்புறம் பெரிய கிராஸோட சேர்ந்துக்கிறது, அப்புறம் இந்த யங் ஓக், ஹிக்கரி, பைன்ஸ் இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் மெச்சூர் ஓக் மாறும். ஸோ இது அதுக்கப்புறம் 150+ இயர்ஸ் வரும். இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆட்டோஜெனிக் சக்ஸஷன், ஆரோஜெனிக் சக்ஸஷன் என்னங்கிறத பார்க்கலாம். ஆட்டோஜெனிக் சக்ஸஷன்றது என்னென்னா, லிவிங் இன்ஹாபிட்டன்ஸ் மூலயமா சக்ஸஷன் நடக்கிறது, அதாவது பயோட்டிக் காம்பனன்ட்ஸு. இது எப்படின்னா, பாண்ட் எக்கோசிஸ்டம் ஒரு ஃபாரஸ்ட்டாக வர்றது. ஃபஸ்ட்டு இந்த மோசஸ், கிராஸஸ்லாம் ஃபஸ்ட்டு இந்த பாண்டை காலனைஸ் பண்ணுமா, அதுக்கப்புறம் காலனைஸ் பண்ண அந்த என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணும். அதுக்கப்புறம் அது முடிஞ்சு அது டீகம்போஸ் ஆகி சாயில் டெவலப்மெண்ட்டுக்கு இன்னும் நியூட்ரியன்ஸ் என்ரிச்மெண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் கிராஜுவலாக ஷ்ரப்ஸ் அண்ட் ட்ரீஸ் அங்கே வர ஆரம்பிக்கும். அது இன்னும் என்விரான்மெண்ட்டை ஃபர்தராக சேஞ்ச் பண்ணி அண்டு லைக்வைஸ் இன்னும் மற்ற ஆர்கனிசம்ஸ்லாம் உள்ளே வர 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 சக்ஸஷன் நடக்க ஆரம்பிக்கும். இது ஆட்டோஜெனிக் சக்ஸஷன். ஆலோஜெனிக் சக்ஸஷன்றது அவுட் சைட் ஃபோர்ஸ்னால் நடக்கிறது, ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ். அவுட் சைட் ஃபோர்ஸ்னால் என்ன சொல்லலாம்னா, வால்கானிக் எரப்ஷன். ஸோ அந்த லாவா ஃப்ளோ அந்த ஏரியா ஃபஸ்ட்டு ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டோம். அதாவது எப்படின்னா, அதை ஆல்ரெடி இருந்த வெஜிடேஷன்லாம் ஃபுல்லாக வைப் அவுட் பண்ணிவிட்டு மேலே அந்த லாவா ஃபுல்லாக கூலாகி சால்டிஃபை ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறமா அது மேலே லிச்சன்ஸ் அண்ட் மோசஸ் வரும். அது
ஃபர்தராக கொஞ்சம் கொஞ்சமாக என்விரான்மெண்ட் சேஞ்ச் பண்ணும் அண்ட் அடுத்த ஸ்பீஷீஸ் வர ஆரம்பிக்கும். இது அலோஜெனிக் சக்ஸஷன் இன் பிளான்ட்ஸ். இதில் வந்து ஹைட்ராக், ஜெரார்க் இந்த மாதிரி 2 விதமாக பிளான்ட்ஸை பிரிக்கலாம். இது எப்படின்னா இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் ரொம்ப லோவாக இருக்க லேண்டில் வர்றத எக்ஸராக்ட் பிளான்ட்ஸ்னு சொல்லுவாங்க, ட்ரை லேண்ட் கண்டிஷன்ஸ்னு சொல்லி. இது பார்த்திங்கன்னா தெரியும். இதே ஹைட்ராக்ன்றது வாட்டர் பாடி, அதாவது வெட் லேண்ட் கண்டிஷன்ஸில் இருக்கும், பாண்டு, லேக்கு இந்த மாதிரி. அதாவது ரொம்ப ட்ரை பைனியர் ஸ்டேஜஸில் லிச்சன்ஸு அதே மாதிரி தான் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸு. அப்புறம் ஹெர்ப்ஸு, கிராசஸ், இன்டாலரண்ட் ட்ரீஸ், ஷேட் டாலரண்ட் ட்ரீஸ். இதை பாருங்கள், பைனியர், இன்டர்மீடியட், கிளைமேக்ஸ். இது வந்து பாண்ட் எக்கோசிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டட் இது, இந்த ஃப்ளோட்டிங், அப்புறம் இந்த ஸ்வாம்ப் ஸ்டேஜு, இந்த மார்ஷ் மெடோ, வுட்லேண்டு, ஃபாரஸ்ட் ஸ்டேஜ். ஜெரார்க்குன்றது ட்ரை, ஹைட்ரான்றது பேர்லேயே இருக்குது, வாட்டர் கண்டிஷன்ஸோடு இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் மிடிலாக இருக்கிறது தான் மீசோஃபைட்டிக்கு. கொஞ்சம் டெவலப் ஆக ரெண்டுத்துக்கும் ஒரு ஸ்டேபிளாக ஒரு மிட் ஹேபிடேட்டில் வருவாங்க, தான் மீசோஃபைட்டிக் சொல்கிறது. இது என்னென்னா மாட்ரேட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், மாட்ரேட் அமௌண்ட் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்கும் போதும். இது மீசோஃபைட்டிக் ஹேபிடேட்டுன்னு சொல்லுவோம். இதுதான் சக்சஷன் இன் பிளான்ட்ஸ். இப்போ வாட்டரில் எப்படி இருக்குன்னா அது ஃபைட்டோபிளாங்டன் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஆங்கியோஸ்பர்ம்ஸு, அதுக்கப்புறம் ரூட்டட் ஹைட்ரோஃபைட்ஸு இந்த மாதிரி டெவலப் ஆக ஆரம்பிக்கும் வாட்டரில். அண்டு இப்போது சக்சஷன் எல்லாம் பார்த்தாச்சு. ஹோமியோஸ்டாசிஸ் இது வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டமில் இது ஒரு செகண்ட் டைப். இது செகண்ட் ஃபங்க்ஷன். இப்படி என்னென்னா ஒரு என்விரான்மெண்ட்டில் அது த்ரைவ் ஆகிறதுக்கு, அது ஈக்குலிபிரியம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த பயாலஜிக்கல் சிஸ்டமே அந்த சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது. இது வந்து கம்பேரிட்டிவ் அடாப்டேஷன் கூட சொல்லலாம், லைக் வைஸ். பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த சேஞ்சஸை வந்து ரெசிஸ்ட் பண்ணிக்கும் அது. ஆனால் அது ஈக்குலிபிரியம் மெயின்டைன் ஆனால் தான் அதனால் த்ரைவ் ஆகவே முடியும். இந்த டெண்டன்சியை தான் ஹோமியோஸ்டாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதோட ஸ்ட்ரக்சரு, ஃபங்க்ஷனல் ப்ராசஸை அது ஓனாக ரெகுலேட் பண்ண ஆரம்பிக்குது. செல்ஃப் ரெகுலேஷன் கூட சொல்லலாம் இன்னொரு நேம். இதிலே 2 டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது, ரெகுலேட்டர்ஸ், கன்ஃபார்மர்ஸ். கன்ஃபார்மர்ஸ்லேயே பார்ஷியல் கன்ஃபார்மர்ஸ்ன்ட்டு இருக்காங்க. இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். ரெகுலேட்டர்ஸ், கன்ஃபார்மர்ஸ்னால் எப்படி டிஃப்ரெண்ட் பண்ணலான்னா, அதாவது பாடி டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாம்னா இன்டர்னல் என்விரான்மெண்ட்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். எக்ஸாம்பிள் எப்படின்னா ஹியூமன்ஸ் எல்லாம் வந்து டெம்பரேச்சர் நம்மளுக்கு வெயில் காலத்தில் என்ன பண்ணுவோம்னா ஸ்வெட் ஆகும். ஸ்வெட் ஆனது என்ன ஆகும், பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் ஸ்வெட் பண்ணி. இதே வந்து கான்ஃபார்மர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் டெம்பரேச்சரையும் சேஞ்ச் பண்ணிக்கும். ஏன்னா அதனால் இந்த இன்டர்னல் என்விரான்மெண்ட்டுக்கு அந்தளவுக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ரெகுலேட்டர்ஸ் வந்து பாடி டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிப்பாங்க. இவங்க டெம்பரேச்சரே கொஞ்சம் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவாங்க. இது எப்படின்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ட்ராட் ஃபிஷ், அது ஒரு கோல்ட் வாட்டர் ஃபிஷ்ஷு. அது எப்படின்னா வாட்டரோட டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி அது பாடி டெம்பரேச்சரையும் மாற்றிக்கும். பிளான்ஸ் எல்லாம் கன்ஃபார்மர்ஸில் தான் வரும். ஏன்னா அதுக்கு இன்டர்னல் என்விரான்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுற சக்தி கிடையாது. பிகாஸ் அது ஹீட்டுக்கு ஏற்றுச்சு. இப்போ ஹியூமன்ஸ் எப்படி ஹீட்டை பயங்கரமாக இருக்கும்போது ஸ்வெட் பண்ணி கொஞ்சம் கான்ஸ்டண்ட்டாக டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சரை கூல் பண்ண வச்சுப்பாங்க. அதே பிளான்ஸுக்கு அந்த மாதிரி மெக்கானிசம்லாம் கிடையாது. ஸோ அதை கன்ஃபார்மர்ஸில் வரும். பார்ஷியல் கன்ஃபார்மர்ஸுங்கிறது ஓரளவுக்கு ஒரு த்ரெஷ்ஹோல்டு அளவுக்கு அதனால் அதோடைய என்விரான்மெண்ட்டை மெயின்டைன் பண்ண முடியும். எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதனால் பண்ண முடியாது. ஸோ அதை பார்ஷியல் கன்ஃபார்மர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் ரெகுலேட்டர்ஸ், கன்ஃபார்மர்ஸ்ன்ட்டு பிரித்து சொல்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.